என்ன ஆட்ற? இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க இந்த மாமி கொடுத்த ஐடியா வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். எவனை கேட்டாலையும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு, இருக்கிறத வச்சு பழக்கத்துக்கு ஆசைப்படாதாங்கிறான். நம்ம கிட்ட இருக்கிறது என்னமோ கஷ்டமும் கடனும் மட்டும்தான். இதை வச்சு எப்ப சந்தோஷமா இருக்குதுன்னு கேட்டா ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. அப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். முறை பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உனக்கென உயிரையும் நான் கொடுத்தேன். அதெல்லாம் வேணாம், பொறுத்த வச்சு அலைய முடியாது, நானே பாத்துக்கிறேன். ஆமா, நம்ம எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்? யாருக்கு தெரியும்? எல்லாம் வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கிறோம். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி ஏதாவது ஸ்டேட்டஸ் வைப்போம். நம்ம சொந்தக்காரங்க வயிறு டிஸ் ஆகட்டும். ஆனா ஒண்ணுங்க, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் அதை நம்மளே நூற்றளவு பார்க்கறதும் ஒரு தனி சுகம்தான். ஆஹா, ஒரு சொந்தக்காரன் பார்த்துட்டு ஏதோ ரிப்ளை பண்றானே, ஏண்டா நடு ராத்திரியில ஸ்டேட்டஸ் வைக்கிறியே, உனக்கு வெட்கமா இல்ல? நான் சொல்லல, வயிற்றுக்கு புற்றோங்க இவனு ரிப்ளை பண்றாருங்க. வச்ச உடனே முதல் ஆளா பாக்குறியே, இது உனக்கு காவாலித்தனமா தெரியலையா? இப்பதானே எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். கஷ்டம் என்பது லஞ்ச் டைம் மாதிரி கரெக்டா வந்துடும். சந்தோஷம் என்பது லீவ் டைம் மாதிரி எப்போது அதுதான் வரும். கஷ்டம் என்னடா இது, இந்த வருஷத்துக்கு 6 மாசம் டக்குன்னு போயிடுச்சு, பாதி வருஷம் போயிடுச்சடா. நம்ம என்ன பண்ணோம் இந்த 6 மாசத்துல? என்ன பண்ணும் யோசிச்சே 6 மாசம் போயிடுச்சே. ஆனா அட்லீஸ்ட் இருக்கிற 6 மாசத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன பண்ணணும் யோசிக்கலாம். கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பாரு. அததான் நானும் கேக்குறேன். நான் அப்படி என்ன நல்லது செஞ்சிட்டேன்னு என்னை போட்டு இப்படி சோதிக்கிறாரு அந்த கடவுள். நீ அதுக்காண்டி வரல, நான் செத்துட்டு உசுரோட பார்க்க வந்திருக்கேன். அதையெல்லாம்